இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற வெஹிக்கிள் டாடா நெக்ஸான் EV. நம்மளோட இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்தவரையிலே எலக்ட்ரிக் கார்ஸை ஒரு பெரிய மாஸ் மார்க்கெட்டாக கொண்டு வந்ததுக்கே டாட்டாவுக்கான ஒரு பங்கு ரொம்பவே அதிகமானது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியாகோ, டிகார் ஈவி, பஞ்ச் ஈவி, நெக்ஸான் அவங்களோட ஒரு ஹையஸ்ட் செல்லிங் ஈவி ப்ளஸ் அவங்களோட ஹேரியர் இப்படி எல்லா கார்ஸ்லையுமே அந்த ஈவி ஆப்ஷன்ஸ் கொடுத்து கூடவே அந்த அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேருந்து அவங்க டியாகோலேருந்து கொண்டு வந்து மிட் மார்க்கெட்டாக அந்த நெக்ஸான் ஒரு பெஸ்ட் செல்லராக இருக்குது. ஸோ இந்த நெக்ஸானோட அப்டேட்டட் மாடல், அதாவது நெக்ஸான் ஈவியோட அப்டேட்டட் மாடலை நெக்ஸான் EV அப்படின்ற பிராண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம இது வரைக்கும் அதை ரிவ்யூ பண்ணல. இப்போ நம்ம ஃப்ரெண்டோட ஒரு ஃப்ரெண்ட் இந்த வெஹிக்கிள் வாங்கியிருந்தாங்க. இதில் எம்பவர்ட் ப்ளஸ் அப்படிங்கிற அந்த டாப் வேரியன்ட் ப்ளஸ் அந்த லாங் ரேஞ்ச் பேட்டரி பேக்கோட இந்த வண்டி நம்ம கூட இன்னைக்கு இருக்குது. இந்த வண்டியை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. வண்டியோட எக்ஸ்டீரியர் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வேரியன்ட்ஸ் எப்படி பிரேக்கப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிரியேட்டிவ், ஃபியர்லெஸ், எம்பவர்ட் அப்படின்ட்டு உங்களுக்கு 3 செக்ஷனாக பிரிச்சிருக்கிறாங்க. அதிலே அந்த ப்ளஸ் மாடல்ஸ், வித் சன்ரூஃப், வித்தவுட் சன்ரூஃப் மாடல்ஸ் அந்த மாதிரி செப்பரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ணுற வேரியன்ட் பார்த்தீங்கன்னா எம்பவர்ட் ப்ளஸ் அப்படிங்கிறது. அதுலேயுமே அந்த லாங் ரேஞ்ச் பேட்டரி பேக் தான். என்னடா அந்த லாங் ரேஞ்ச் பேட்டரி பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 kWh ப்ளஸ் 40.5 kWh இருக்கக்கூடிய 2 பேட்டரி பேக்ஸ் வருது. இது ஹையர் பேட்டரி பேக். அந்த 30 kWh வரக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா 325 கிலோமீட்டர்ஸ் சர்டிஃபைட் ரேஞ்ச் வருது. அதே நேரத்தில் இந்த பிகர் பேட்டரி பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 465 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு டெஸ்டட் ரேஞ்ச் வருது. ஆல்மோஸ்ட் ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு ரியல் டைமில் இதோட ரேஞ்சுமே கிடைக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு டாட்டாவோட எந்த ஈவி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 15 இயர்ஸ் அன்லிமிட்டெட் கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு வாரண்டியுமே கொடுக்குறாங்க. அந்த வாரண்டியுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓனருக்கு கம்ப்ளீட்லி அப்ளிகபிளாக இருக்கும். அதில் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70% கீழே உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் போகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த வாரண்டியை நம்ம கிளைம் பண்ணி அந்த பேட்டரியை மாற்றிக்கலாம். இது ஃப்ளீட் ஆப்ரேட்டர்ஸ் அந்த மாதிரி யாருக்குமே பொருந்தாது. ப்ளஸ் இதோட டிசைன் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு டிசைனை பொறுத்தவரை ஹைலைட்டாக இருக்கக்கூடிய விஷயமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எலக்ட்ரிக் காருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஓப்பனான ஒரு கிரில் இல்லாமல் அப்படியே ஒரு எலக்ட்ரிஃபைடு கிரில்லாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த டாட்டா லோகோவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் அப்படியே நீட்டாக எம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நீட்டான எல்இடி டிஆர்எல் ப்ளஸ் அதிலே தான் உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர்ஸாகவும் இந்த பீஸ் உங்களுக்கு ஆக்ட் ஆகுது. ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. உங்களுக்கு லோவர் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸுமே ஃபுல் எல்இடி ப்ரொஜெக்டர்ஸாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு ஃபுல்லாக அக்ராஸ் உங்களுக்கு அப்படியே ரன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன்ஸ் இந்த கிரில் அந்த ஒரு சேம் டிசைன் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு ஒரு ரிச்னஸுமே கொடுக்குது. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரஷ்டு சில்வர் மாதிரியான ஃபினிஷில் இந்த இடத்த முடிச்சிருக்காங்க. அங்கே சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாடி கலரில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நீட்டான ஒரு ஏர் ஸ்பேஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த டைனாமிக்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இந்த டாப் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸுமே உங்களுக்கு ஃப்ரண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் அப்படியே டாப் வேரியண்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு இன்பிட்வீன் மற்ற வேரியண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் நாங்கள் போட்டிருப்போம். இதில் 360 டிகிரி கேமராவுமே இந்த டாப் வேரியண்ட்டில் வருது. அதுக்கான ஃப்ரண்ட் கேமராவுமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி பானட் ரொம்ப ஒரு சிம்பிளிஸ்டிக்கான பானட் தான். இந்த சைட்ஸில் மட்டும் ஒரு சின்ன ஹான்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு லுக்ஸையும் அந்த ஒரு மசிலையும் என்ஹான்ஸ் பண்ணுது. அப்படியே சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நெக்ஸானோட ஒரு சைட் ப்ரொஃபைல் தான். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபெண்டரில் இருந்து அப்படியே உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸ் வழியாக ரியருக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஒரு டிசைன் ஹைலைட் அப்படின்னு சொல்லணும். ரிக்கர் சென்சார் உங்களுக்கு டோரில் கொடுத்துருக்காங்க. நல்ல பிக்கரான ஒரு அவுட் சைட் ரியர் வியூ மிரருமே வருது. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸுமே உங்களுக்கு ஓஆர் வியூமில் மவுண்டுமே பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி இது ஒரு டுவல் டோன் கலர். உங்களுக்கு கீழே அந்த ஒரு கிரேஷ் கலர் ப்ளஸ் டாப்பில் அந்த ஒரு பிளாக் கலருமே வருது. அதுக்கப்புறம் வண்டியோட கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபெண்டிங் ஆன் த வேரியன்ஸ், அதாவது அந்த கிரியேட்டிவில் உங்களுக்கு ஒரு 3 செட் ஆஃப் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபியர்லெஸில் பார்த்தீங்கன்னா இன்னொரு செட் ஆஃப் கலர்ஸ், டாப் வேரியன்ட் இந்த எம்பவர்ட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா 16 இன்ச் வரக்கூடிய அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க.
ப்ளஸ் டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 215 60 R15 இதோட டயர் சைஸுமே வந்து ப்ளஸ் ரியர்லேயுமே வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஆம்பிளான கிரவுண்ட் கிளியரன்ஸுமே வந்து வருது 200+ மில்லிமீட்டர்ஸ். உங்களுக்கு டாட் டிவி அப்படிங்கிற பிராண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைட்லேயுமே வருது. ஸோ வந்து நல்ல ஒரு க்ளீனரான லுக்ஸ் தான். ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷர் வைப்பர் இல்லாத மாதிரி இருக்கும். பட் வாஷர் வந்து வருது, வைப்பருமே வந்து வருது. வைப்பருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்டுன்னா உள்ளாடி வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ இது ஒரு ஹிடன் எலமெண்ட்டாக வச்சுருக்கிறதுமே ஒரு நீட்டான டீட்டெயிலிங். ப்ளஸ் ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெயில் லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ் ஃபேக்டர் மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ சென்டரில் இருந்து போயிட்டு 2 சைடுக்குமே போகிறதுனால ஒரு எக்ஸ் மாதிரி ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே, டிஜிட்டலான ஒரு எல்இடி வந்து நீட்டாக கொடுத்துருக்கிறது மாதிரி அவங்களுக்கு தெரியுது. ப்ளஸ் டாட்டா லோகோ, அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரியர் கேமராவுக்கான இதுவுமே வந்து வருது. அதுக்கப்புறம் சைடில் வந்து ரிஃப்ளெக்டர்ஸ், மற்றபடி ஸ்டாண்டர்டான ஒரு டிசைன் தான், நீட்டாகவே வந்து இருக்குது. எலக்ட்ரிக் சன்ரூஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனா வருது. ப்ளஸ் வந்து ஒரு ரூஃப் ரெயிலுமே வந்து அந்த லுக்ஸுக்கு சூப்பராகவே வந்து கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட பூட் ஸ்பேஸ் பற்றியும் பார்ப்போம். பூட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக நீங்கள் கீழே வந்து இந்த லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுவுமே வந்து உங்களுக்கு லாக்கர் ரிலீஸ் பண்ணும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே கீழே வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு லாக் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ ஓப்பன் பண்ணிட்டோம். உங்களுக்கு பூட் ஸ்பேஸை பொறுத்தவரை 350 லிட்டர் வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் ஹுக் வந்து கிடைக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் டு லோட், அதாவது இந்த வண்டியிலிருந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஏதாவது எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதையுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். கூடவே வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் சார்ஜிங்குமே வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. அதாவது இன்னொரு எலக்ட்ரிக் காரை நீங்கள் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா கூட உங்களுக்கு அதுவுமே வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 4 பார்சல் ஹூக் வந்து கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு நீட்டான லைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டாப் எண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த ஜேபிஎலோட ஸ்பீக்கர் சிஸ்டமே வந்து வருது. ஜேபிஎலோட அந்த ஊஃபர்ஸுமே வந்து உங்களுக்கு பேக்கில் கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸுமே டீசெண்டாக தான் இருக்குது. 350 லிட்டர் அப்படிங்கிறதுனால ஸ்பேஸ் வந்து நல்லாவே இருக்குது. ப்ளஸ் இதுதான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 15 ஆம்ஸுக்கான அந்த ஒரு வால் சார்ஜர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் டைம் அப்படிங்கிறது சம்வேர் அரௌண்ட் ஒரு 10லேருந்து 15 மணி நேரத்துக்கிட்ட வந்து உங்களுக்கு சார்ஜிங் டைமுமே வந்து ஆகும். மற்றபடி உங்களுக்கு அந்த வால் பாக்ஸ் சார்ஜர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 7.2 kWh அந்த வால் பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே வந்து வீட்டில் செட்டப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் வந்து ஒரு 4 hours அந்த மாதிரியே வந்து 10 to 80 எல்லாமே வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கூட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஸ்னிப்பெட்டாக போட்டிருக்கிறோம். ஓவரால் இந்த நெக்ஸான் ஈவியோட டிசைனை பொறுத்தவரை இந்த சப் 4 மீட்டர் எலக்ட்ரிக் கார் செக்மெண்ட்டில் வந்து ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் அண்ட் ஒரு நீட்டான டிசைன் அப்படின்றே வந்து சொல்லணும். இப்போ நம்ம இந்த டாடா நெக்ஸான் டிவியோட இன்டீரியரை வந்து நம்ம பார்ப்போம். இன்டீரியரை பொறுத்தவரை ரொம்பவே ஒரு ரிச் அண்ட் ப்ரீமியமான எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த கேபின் கொடுக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாப் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு 10.2 inch வரக்கூடிய ஒரு டச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்குறாங்க. பேஸ் வேரியன்ட்லேருந்தே உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க. பேஸ் வேரியன்ட்ல இருக்கக்கூடிய டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்மனோட அந்த ஒரு 6 inch வரக்கூடிய டச் ஸ்க்ரீன். அடுத்தது ஃபியர்லெஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 9 inch வரக்கூடிய டச் ஸ்க்ரீன் வரும். இந்த டாப் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 10.2 inch வரக்கூடிய டச் ஸ்க்ரீனுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே வந்து ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே வந்து வருது. ப்ளஸ் பேஸ் வேரியன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர்ஸ் வந்து வரும். ஃபியர்லெஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர்ஸ் 4 ட்வீட்டர்ஸ் வந்து வரும். டாப் வேரியன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு சப் வூஃபருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு இந்த வேரியன்ட்ஸ் வைஸ் வந்து உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் ஃபைபர் டெக்ஸ்சர் மாதிரி உங்களுக்கு ஒரு இன்பிட்வீன் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஒரு நர்லிங்கோட கொடுத்துருக்காங்க. டாப்பில் இந்த போர்ஷன் வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான், டாப்புமே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான். பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு குவாலிட்டியில் வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை, நல்ல ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ்மே இருக்குது, நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீலிங்குமே கொடுக்குது. இந்த ஒரு லைட் கிரே கலர் அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கான்ட்ராஸ்டிங் கலர் வந்து உங்களுக்கு அந்த கேபினுக்கு ஃபுல்லாகவே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டியரிங்கில் அந்த மாதிரி எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த சிஸ்டத்தோட டச் ரெஸ்பான்ஸ் ஆகட்டும், ப்ளஸ் வந்து ஆடியோ குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெனுஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டே அப்படின்னா உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து உங்களுக்கு வருது. ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வயர்லெஸ்ஸாகவே வந்துடுது. ப்ளஸ் அந்த 360 டிகிரி கேமராவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது. உங்களுக்கு மிட் வேரியன்ட் அந்த ஃபியர்லெஸ் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா மட்டும் வருது. இந்த டாப் வேரியன்ட்ல வந்து உங்களுக்கு 360 டிகிரியோட வந்து உங்களுக்கு வருது. மல்டிபிள் வியூஸ்மே வந்து இருக்குது. நீங்கள் அதையுமே வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கான்ஃபிகர் பண்ணியுமே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுவுமே வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. அதுலேயுமே எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ளஸ் வந்து இந்த டாப் வேரியன்ட்ல உங்களுக்கு அழகான ஒரு
ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரவே வந்து கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம டாகல் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த மல்டிபிள் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். நேவிகேஷன் கூட உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்துக்கலாம். இப்போ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இது லாங் ரேஞ்ச் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு 96%க்கு ஒரு 331 கிலோமீட்டர்ஸ் வந்து காமிக்குது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் நம்ம டெஸ்டிங்காக ஓட்டிகிட்டு இருந்தோம். பட் நீங்கள் எக்கனாமி மோடில் அதிகமாக யூஸ் பண்ணி அப்படி மீடியமாக ஓட்டினீங்கன்னா ஈஸியாக க்ளோஸ் டு ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரேஞ்ச் வந்து நம்மளால் கண்டிப்பாக வந்து எடுக்க முடியும். நல்ல ஒரு கிறிஸ்ப் அண்ட் லெஜிபிளான ஒரு டிஸ்பிளே, ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ளஸ் இந்த டாட்டாவோட லேட்டஸ்ட் ஸ்டியரிங் வீல் இல்லுமினேட்டட் டாட்டா லோகோவோட வருது. இந்த பியானோ பிளாக் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த மெயின்டெனன்ஸுக்கு கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம். ரைட் சைடில் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வருது. ப்ளஸ் லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு டெலிஃபோனிக் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏசியோட கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஜிட்டல் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிற லே அவுட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து கெப்பாசிட்டிவ் டச் பட்டன்ஸாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாக் பண்ணணுமா, இதை வந்து ஜஸ்ட் டச் பண்ணால் போதும். இது உங்களுக்கு எப்படின்னா கன்வீனியன்ஸுக்கு கொஞ்சம் கம்மி, பட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே ரிச் அண்ட் ப்ரீமியமாக இருக்குது. என்னென்னா டிரைவிங் டைம்லேயுமே வந்து கொஞ்சம் கண்ணை எடுத்துகிட்டு நம்ம இந்த கண்ட்ரோல்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நமக்கு இருக்கும். பட் இங்கே நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஸ்க்ரீனில் தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணும்போது எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே காமிக்குது. டெம்பரேச்சர் அண்ட் ஃபேன் ஸ்பீட் அட்லீஸ்ட் வந்து அவங்க வந்து டாகல் டைப் சுவிச்சஸில் கொடுத்துருக்கிறதுனால அது ஒரு நல்ல விஷயம்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு கீழே வந்து யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட் ப்ளஸ் வந்து ஒரு 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டைப் சி போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு 12 வாட் சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு கியர் செலெக்ஷனுக்கான இது எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக். ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக்குமே வந்து வருது. ஆட்டோ ஹோல்டுக்கான பட்டன், வண்டியோட டிரைவ் மோடுக்கான பட்டன் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயர்லெஸ் சார்ஜருமே வந்து உங்களுக்கு இதுலேயே வந்து வந்துடுது. ஸோ வச்ச உடனே சார்ஜிங்குமே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபோனுக்கு கரெக்டாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த அல்ட்ரா மாடல்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து டைட்டாக இருக்கும். மற்றபடி மீடியம் சைஸ் ஃபோன்ஸ் எல்லாருக்குமே வந்து கரெக்டாகவே வந்து இருக்குது. உங்களுக்கு ஒரு சென்டர் ஆம்ரெஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் இதுக்குள்ளாடியுமே வந்து நீட்டான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்டான ஒரு லைனிங் மாதிரியுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திங்ஸ் வச்சுக்கிட்டாலும் ரொம்ப ஸ்க்ராட்ச் எதுவுமே ஆகாத மாதிரி அதை பார்த்துருக்குறாங்க. ஸ்டியரிங்குமே வந்து ஒரு டீகட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பாடி கலரில் இந்த போர்ஷனில் ஒரு பேனல் கொடுத்துருக்காங்க. டுவல் டோன். இந்த டோன் வந்து இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட்டராக இருக்கிறதுனால நம்ம கையிலேருந்து கொஞ்சம் ஈஸியாக டாட் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அது நீங்கள் உங்களுக்கு ஒரு கன்சர்ன் அப்படின்னா ஒரு டார்க்கர் கலரான ஒரு ஸ்டியரிங் கவருமே வந்து நம்ம போட்டுக்கிறது நல்லாயிருக்கும். ப்ளஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் தான் உங்களுக்கு லோவர் வேரியன்ட்ஸ்லேருந்து லெஃப்ட் சைடில் வந்து அதுக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து வருது. ப்ளஸ் ரீஜெனரேஷன் மோடை வந்து அதாவது ஹையராக ரீஜென்ரேஷன் வேணுமா, லோவர் ரீஜென்ரேஷன் வேணுமா அப்படிங்கிறது என்னென்னா ஹையரான ரீஜென்ரேஷன் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சிலரேட்டர் பெடல்லேருந்து நம்ம காலை எடுக்கும் போதே நமக்கு ரொம்பவே அக்ரெசிவாக வந்து வண்டி கிக் பேக் ஆகி ஸ்டாப் ஆகும். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கானது இருக்குது. மற்றபடி லெஃப்ட் சைடில் வைப்பருக்கானது, ரைட் சைடில் உங்களுக்கு ஹெட்லைட்ஸ் அண்ட் இண்டிகேட்டருக்கான ஸ்டாக்ஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டாண்டர்டான ஒரு லே அவுட் தான். அதுக்கப்புறம் ரைட் சைட்லேயுமே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக பொசிஷன் பண்ணி இந்த ஒரு பிரஷ்டு சில்வர் மாதிரியான ஃபினிஷிங் கொடுத்து சூப்பராகவே வந்து பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அம்ப்ரெல்லா வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்லாட் தனியாக வந்து உங்களுக்கு ஒரு டோரில். அதுக்கப்புறம் ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஈஸியாக வந்து வச்சுக்கலாம். ப்ளஸ் இதுலேயுமே நல்ல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் விஷயத்தில் எந்த விதத்துலையுமே அவங்க வந்து குறை வைக்கல. ரொம்பவே தாராளமான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோக்கான சுவிச்சஸ் நல்லவே ப்ரீமியமாக தான் இருக்குது. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் உங்களுக்கு அந்த ஓஆர்விஎம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான சுவிட்சுமே வந்து உங்களுக்கு டோரோட சேர்த்தே வந்து கொடுத்துருக்காங்க. சன்ரூஃபை பொறுத்தவரையிலுமே இந்த சப் 4 மீட்டர் கேட்டகரியிலையுமே வந்து நீட்டான ஒரு பேனரோமிக் கிளாஸ் ரூஃபாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ரியர் வரைக்கும் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. இதுவுமே ஒரு ப்ரீமியமான ஃபீச்சர் தான். உங்களுக்கு இந்த ஓப்பனிங்குமே நல்லா வைடாக இருக்குது. பட் சன்ரூஃபை வந்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவைக்கு ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ட்ராவல் பண்ணும்போது வெளியிலலாம் தலையை விட்டு பார்க்காதீங்க. நல்ல ஒரு ஏர் கர்டனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உள்ளாடி நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் உள்ளாடி வந்து உங்களுக்கு அந்த ஏர் வராமல் இருக்கிறதுக்கு நீட்டான ஒரு ப்ரொடெக்ஷனாக இது ஆக்ட் ஆகும். ஒன் டச்லேயே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆர் க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஃபீச்சருமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ரியர் சீட்டில் ஏறி உட்காந்து ஸ்பேஸ் எப்படி இருக்குது, அதோட ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். டோர் வந்து நல்லாவே வைடாக ஓப்பன் ஆகிறதுனால வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. டிரைவர் சீட் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனுக்கு வச்சுருக்கேன். மற்றபடி ஏறுறதுக்கும் ஈஸியாக தான் இருக்குது. நமக்கு அந்த ஓப்பனிங் ஏரியாவுமே வந்து இந்த இடம் மட்டும் என்னோட ஹைட்டுக்கும் இது பெரிய ப்ராப்ளமேட்டிக்காக இல்லை. என்னோட ஹைட்டானவங்களுக்கு மேபி கொஞ்சம் வந்து நம்ம ஹெட்டை மைண்ட் பண்ணி வர்றது மாதிரி இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு சன் பிளைண்ட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஒரு
லைட்டாக ஒரு நீச பொசிஷனில் இருக்கிறது மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. மற்றபடி லெக் ரூம் உங்களுக்கு தாராளமாக இருக்குது. ஹெட் ரூமே வந்து உங்களுக்கு ஓகேவாக தான் வந்து இருக்குது. அதில் வந்து பிரச்சனை இல்லை. அந்த சன்ரூஃபோட இதுவுமே வந்து நமக்கு கொஞ்சம் நம்ம ஹெட் இருக்கிறத விட கொஞ்சம் முன்னாடியே வந்து முடிகிறதுனால நமக்கு ஒரு பெரிய ஃபேக்டராக வந்து தெரியல. மற்றபடி இங்கேயுமே வந்து ஒரு சின்ன பாட்டில் வச்சுக்கிற ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் வந்து டோரில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஓரளவுக்கு வைடான ஒரு விண்டோ தான், ரொம்ப அடைஞ்ச மாதிரி இல்லை, நமக்கு நீட்டாகவே வந்து இருக்குது. 3 பேர் உட்காரலாமா அப்படின்னா ஆக்சுவலி வந்து இந்த சப் 4 மீட்டர் கிளாஸில் வந்து ஒரு 3 பேர் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு கேபின்ஸில் நெக்ஸானோட கேபினுமே ஒன் ஆஃப் த கேபின்ஸ். ஸோ அதில் வந்து ஒரு பெரிய தம்ஸ்அப் தான். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு சென்டர் ஆம்ரெஸ்ட் வந்து கப் ஹோல்டர்ஸோடையுமே வந்து வருது. சேஃப்டி விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம். இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட்டாக வந்து குளோபல் என்கேப்பில் 5 ஸ்டார் வாங்கின கார் தான் நெக்ஸான். ஸோ இந்த நெக்ஸானுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா அப்டேட்ஸ்லேயுமே வந்து தொடர்ந்து ப்ரூவனாக சேஃப்டியில் வந்து பக்காவாக இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் வந்து ஹில் அசென்ட் கண்ட்ரோல், இன்க்ளைனில் இருந்து நம்ம ஏறும்போது அதுக்கான ஒரு கண்ட்ரோல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சேஃப்டி விஷயத்துலையுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ தாராளமான ஒரு பக்காவான சேஃபான ஃபேமிலி கார் அப்படின்னே வந்து சொல்லலாம். சென்டர் கான்சோலை பொறுத்தவரை உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர்லேருந்து நம்ம பார்க்கும்போது ஒரு 45 வாட்ஸ் வரக்கூடிய டைப் சி சார்ஜருமே வந்து இதுலேயே வந்து வந்துடுது. இப்போ இறங்குறதுக்கும் எப்படி ஈஸியாக இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம். இறங்குறதும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான், எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ நம்ம இந்த டாடா நெக்ஸான் ஈவியை வந்து டிரைவ் பண்ணுவோம். டிரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட பவர் அவுட்புட் மட்டும் பார்ப்போம். உங்களுக்கு இந்த லார்ஜர் 40.5 கிலோவாட் வரக்கூடிய அந்த பேட்டரி பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 150 PS ஆஃப் பவர் ப்ளஸ் வந்து 215 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதர் அந்த லோவர் பேட்டரி பேக்லையுமே டார்க் வந்து சேம் தான். பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 130 PS ஆஃப் பவர் இருக்கும். ரெண்டுமே வந்து ஃப்ரண்ட்டில் தான் வந்து ஃப்ரண்ட் வீல்ஸ் தான் டிரைவ் பண்ணும். ஃப்ரண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு மோட்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் வந்து நம்ம இனிஷியலாகவே சொல்லிட்டோம். உங்களுக்கு அந்த மீடியம் ரேஞ்ச் பேட்டரி பேக்கில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்ஸ் வந்து ரியரில் கொடுக்கல. உங்களுக்கு இந்த ஹையர் எண்டில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் 4 டிஸ்க் பிரேக்ஸுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ வாங்க இதை டிரைவ் பண்ணுவோம். சீட் பெல்ட்டை பக்கிள் அப் பண்ணிப்போம். ஸோ வந்து ஈஸி தான். உங்களுக்கு அந்த டிரைவ் மோடை வந்து உங்களுக்கு பார்க்கிங்லேருந்து எடுத்துகிட்டு ஜஸ்ட் வந்து டீக்கி போட்டுட்டு உங்களுக்கு எடுத்தால் மட்டும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் அந்த சிட்டி மோட்லேயே வந்து நமக்கு டிரைவ் பண்ணுவோம். என்னென்னா டே டு டே மோஸ்ட் ஆஃப் தம் சிட்டி மோடில் தான் வந்து நம்ம டிரைவ் பண்ணுவோம். அப்படியே ரிலாக்ஸாக வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து ரீஜெனரேஷன் நமக்கு லெவல் 1ல் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ மீன் லெவல் 1ல் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ ரீஜெனரேஷன் நான் வந்து ஆஃப் பண்ணிட்டா வண்டி கொஞ்சம் ரொம்பவே நேச்சுரலாக இருக்குது. L1 போட்டோம்னா இமீடியட்டாக சின்ன ஒரு பிரேக்கிங் இருக்குது. L2 போட்டோம்னா அக்ரெசிவாக பிரேக் ஆகுது. L3 வந்து அப்படி பக்காவாக வந்து பிரேக் ஆகுது. L3ல வச்சுட்டு நான் உங்களுக்கு ட்ரைவ் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலி இப்போ L3 இப்போ ஆக்சிலரேட் பண்ணுறோம், அப்படியே வந்து ரைஸ் ஆகுது. விட்டோம் அப்படின்னா நல்லா நம்ம பிரேக் அழுத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து நமக்கு ரீஜெனரேஷன் நடக்கும். இந்த ரீஜெனரேஷன் மோட்ல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சார்ஜ் வந்து நம்ம சேவ் பண்ணி திருப்பி பேட்டரிக்கு ஸ்டோர் பண்ணிகிட்டே இருப்போம். L1ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வண்டிக்கு ஓட்டுறது கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா L2ல வச்சு நம்ம ட்ரைவ் பண்ணுவோம். இப்போ ட்ரைவ் பண்ணுறதுக்கு சூப்பர் குவைட்டான ஒரு எலக்ட்ரிக் கார் கேபின். அப்போ காங்கிரீட் ரோட்டில் தான் வந்து போயிட்டு இருக்கோம். நம்ம ஸ்பீடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 65-70 வந்துட்டோம். டயரோட ஒரு சின்ன அந்த ஒரு ரோலிங் நாய்ஸ் மட்டும்தான் வந்து லைட்டாக இருக்குது. மற்றபடி பெருசாக எந்த நாய்ஸுமே வந்து இல்லை. பவர் வந்து சிட்டி மோட்லேயே சூப்பராக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அழுத்தினா ஜம்முன்னு ஸ்பீடு ஏறுது. ஸோ அதில் வந்து எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஈஸியாகவே வந்து நமக்கு ஸ்பீடை பில்ட் பண்ண முடியுது. அதில் நோ ப்ராப்ளம்ஸ் தேர். அதுக்கப்புறம் ஸ்போர்ட் மோட் நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அப்படி வந்து ஒரு ஃபயரான ஒரு புல் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த டைரக்டான எலக்ட்ரிக் புல் வந்து ரொம்ப ஹெவியாக வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அதுதான் அந்த டிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லணும். மற்றபடி ஸ்டியரிங் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி மோட்லலாம் நல்ல லைட்டாக தான் இருக்குது. சிட்டி மோடில் இந்த சிட்டி ஸ்பீட்ஸில் நம்ம ஓட்டும்போது ரொம்பவே லைட்டான கண்ட்ரோல்ஸோடு தான் வந்து நமக்கு ஸ்டியரிங்குமே வந்து இருக்குது. ஸோ அதில் ப்ராப்ளம்ஸ் இல்லை. ரொம்பவே ஈஸியாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் அவங்க கண்ட்ரோல்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பாஞ்சி ஃபீல் இருக்குது. இருந்தாலும் அப்படி ஒரு பாதர்சம் லெவல் ஆஃப் ஸ்பாஞ்சினஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக இல்லை. ஆல் 4 டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம அழுத்தி அடித்தாலும் லைட்டான ஒரு நோஸ் டேவ் தான் இருக்குதே தவிர எக்ஸசிவான நோஸ் டேவ் எதுவுமே இல்லாமல் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக வந்து வண்டி பிரேக்குமே ஆகுது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான்.
மற்றபடி சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹில் ஹோல்ட், ஹில் டிசென்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால ஈஸியாக நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியுது. இப்போ கொஞ்சம் இந்த ரோடு வேலைக்காக ரொம்பவே மண்ணாக போட்டிருக்கிற ஒரு இடத்துல போகிறோம். என்னென்னா எல்லா ரிவ்யூஸ்லையுமே நம்ம சொல்கிறது தான் ரைடு குவாலிட்டி அப்படிங்கிறது, அந்த சஸ்பென்ஷன் டியூனிங், அந்த சாசியோட அந்த ஒரு ப்ராப்பரான ஒரு பேலன்ஸ், இது வந்து எப்போவுமே டாட்டாவோட கார்ஸில் வந்து ரொம்பவே டாப்பாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கார்லேயுமே அது சூப்பராக இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு மண் அப்படி கரட மரடாக கிடக்குது. ஆனால் நம்ம பார்க்குற அளவுக்கு கேபினுக்கு முன்னாடி அது டிரான்ஸ்லேட் ஆகாமல் சூப்பராகவே வந்து நமக்கு வண்டி அப்படி நல்லா கண்ட்ரோல்டாக போகுது. அதுதான் வந்து அந்த வண்டியோட ஒரு சஸ்பென்ஷன் டியூனிங்கில் இருக்கக்கூடிய குவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லணும். மற்றபடி டிரைவிங்கை பொறுத்தவரை நமக்கு ஏசியோட கூலிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஒரு ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டியுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து எக்ஸ்டென்சிவாக அது பேசலை, ஆல்ரெடி நம்ம டாடா நெக்ஸான் டெஸ்ட் ரைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸான் இவி முன்னாடி வந்து பர்சனலாக நிறைய ஓட்டியிருக்கோம். பழைய ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அந்த டாடா நெக்ஸான் இவியை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். மீன்ஸ் அதில் வந்து ஒரு எக்ஸ்டென்சிவான ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூமே வந்து பண்ணியிருந்தோம். வித் சோலாரை வந்து எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணி எனர்ஜி சேவ் பண்ணி ஒரு ப்ராப்பராக வந்து ஜீரோ காஸ்ட் ஆஃப் அந்த ஒரு எக்ஸ்பென்சஸ், ஜீரோ காஸ்ட் ஆஃப் சார்ஜிங்கில் வந்து நம்ம இவியை வந்து எப்படி நம்ம ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். மற்றபடி டாடா நெக்ஸான் இவியை பொறுத்தவரை ஒரு பெஸ்டான சிட்டி கார் அப்படின்னே வந்து சொல்லணும். ப்ளஸ் இப்போ நமக்கு அந்த சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டெவலப் ஆயிருச்சு. ஸோ இவ்வளோ தூரம் வந்து சார்ஜிங் இன்ஃப்ராவுமே டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் 100% தைரியமாகவே வந்து உங்களுக்கு இந்த டாடா நெக்ஸான் எல்லாம் நீங்கள் தாராளமாக வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். லாங் ட்ராவல்ஸ் கூட வந்து ஈஸியாக போகலாம். இந்த டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து நிறைய இடத்துல இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம அக்கேஷனலாக எப்படியும் ஒரு 30 minutes பிரேக் எடுப்போம். கன்னியாகுமரியில் சென்னை போகிறோம்னா 30 minute பிரேக் எடுக்கிறோம்னா 2 தடவையும் சார்ஜ் பண்ணுறோம்னாலே ஈஸியாக வந்து நமக்கு அந்த டிஸ்டன்ஸை வந்து ரீச் பண்ணிடலாம். ரேஞ்சுமே வந்து ரியல் டைமில் நம்ம ஒரு நார்மல் பேஸில் வந்து டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 80 to 100 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம ப்ராப்பராக டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 380 to 400 என்னோட எக்ஸ்பெக்டேஷனில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக நம்ம ஒரு ஹைவேஸில் வந்து அட்டைன் பண்ணலாம். மினிமம் வந்து 350, ஒரு 100 க்ரூஸ் பண்ணி ஓட்டினாலும் எப்படினாலும் ஒரு 350 எடுத்துடலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆன்டிசிபேஷன். ஸோ அந்த எஸ்டிமேஷனை வச்சு பார்க்கும்போது இப்போ இங்கே இருந்து ஒரு மதுரை போகும்போது நமக்கு ஒரு சார்ஜிங், அங்கே இருந்து அடுத்து ஒரு இடம் ஒரு விழுப்புரம் அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நமக்கு அடுத்த சார்ஜிங், அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி ஒரு 3 ஸ்டேஜாக நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா சென்னை மாதிரி ட்ரிப்ஸ் கூட வந்து அக்கேஷனலாக போகிறவங்களுக்கு ஓகே தான். குயிக்காக போகணும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது செட் ஆகாது. மீன்ஸ் அந்த ரொம்ப பிரேக்ஸ் எடுக்காமல் போகணும், குயிக்காக வந்து நமக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து செட் ஆகாது. ஸோ அதுதான் வந்து அந்த ஒரு அதோட ப்ராக்டிகாலிட்டி. இப்போ இவங்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஒரு ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம கண்டிப்பாக ஃபியூச்சரில் பண்ணுவோம். 500 kilometers தான் வண்டியுமே வந்து ஓடி இருக்குது. அதனால தான் ரிவ்யூ வந்து நம்ம சிம்பிளாகவும் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரெட்டா வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லாங் டிரைவ்ஸ் எங்கேயாவது அவங்க போகிறாங்க அப்படின்னா அந்த கிரெட்டா தான் அவங்களுக்கு அதுக்கான ஒரு பர்பஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிட்டி காரா என்னன்னா நிறைய வந்து காஸ்ட் சேவிங்கும் வந்து பண்ணலாம் உங்களுக்கு நிறைய ரன்னிங் இருக்கிறதுனால. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு அந்த ஒரு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது. மற்றபடி இன்னொன்று என்னென்னா அந்த எலக்ட்ரிக் கார்ஸை பொறுத்தவரை எப்போவுமே வந்து அந்த லோடுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு நல்ல ஒரு வேரியேஷன் வரும். இப்போ 5 பேராக ட்ராவல் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அந்த ரேஞ்ச் ரியல் டைம் ரேஞ்ச் கிடைக்கிறது வந்து கம்மியாகும். அதே இது 2 பேராக ட்ராவல் பண்ணுறோம், ஒரு ஆளாக ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு மேக்ஸிமம் ரேஞ்ச் கிடைக்கும். ஒரு நார்மல் காரில் போகிறது மாதிரி தான். இப்போ ஒரு டீசல் காரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேராக ட்ராவல் பண்ணும்போது 18 அந்த ரேஞ்சில் வந்து மைலேஜ் கிடைக்குது அப்படின்னா நமக்கு மேபி 5 பேராக போகும்போது ஒரு 17க்கு ட்ராப் ஆகும், ஒரு 1 kilometer ட்ராப் ஆகும். இதில் வந்து அதோட அந்த வேரியேஷன் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் ஹையராக இருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ். மற்றபடி சின்னதாக ஒரு ஹேண்ட்லிங் எதுவுமே வந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ்லேயுமே வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஃப்ளாட்டாகவே வந்து உங்களுக்கு வண்டி கட் ஆகுது. அதில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. நல்ல ஒரு டிரைவிங் குவாலிட்டியுமே வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அதில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. ஈஸியாக நமக்கு சின்ன சின்ன கேப்ஸ்னாலும் ஈஸியாக கட் பண்ணி போகலாம். அதில் வந்து ப்ராப்ளமே இல்லை. பாடி ரோலுமே அப்படி எக்ஸஸாக அந்த மாதிரி எதுவுமே வந்து தெரியலை, வெல் கண்ட்ரோல்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டியரிங்குமே வந்து நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது.
மீன்ஸ் கொஞ்சம் ஒரு ஸ்பீடு பில்டு பண்ணும்போதே ஹைவேலெல்லாம் 80க்கு மேலே போகும்போது நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் வருது. டெட் சென்டர் வந்து அப்படி ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இல்லை, ஓரளவுக்கு நல்லா வெல்டியூண்டான ஒரு ஸ்டியரிங்காக தான் இருக்குது. ஸோ அப்படி ஓவரால் பார்க்கும்போது நமக்கு ஒரு டிரைவர் பெர்ஸ்பெக்டிவ்லையும் சரி கம்ஃபர்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஒரு நல்ல பேக்கேஜ் தான். முன்னாடி நிறைய பேருக்கு இருந்த ஒரு கன்சர்ன் என்ன அப்படின்னா, லாங் டேர்மில் முன்னாடி 8 வருஷம் 1,60,000 கிலோமீட்டருக்கு வந்து பேட்டரி வாரண்டி கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து அதை கான்ஃபிடென்ட்டாக அவங்க வந்து அன்லிமிட்டட் அப்படின்ட்டே வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து வாங்குறவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் ஆஃப் மைண்டு தான். இப்போ என்னன்னா பேட்டரி தான் வந்து நமக்கு எலக்ட்ரிக் காரோட அந்த ஒரு கோர் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அதில் வந்து பேட்டரிக்கு அவங்க ஒரு மேக்ஸிமம் வாரண்டி கொடுக்கும்போது எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். மீன்ஸ் தைரியமாக நம்ம வாங்கலாம், கண்டிப்பாக வந்து எதுனாலும் நம்மளால மேனேஜ் பண்ணிக்கலாம், கம்பெனியுமே வந்து அதுக்கு சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடன்ஸ் அடிஷனாக வந்து மக்களுக்கு இருக்கிறதுனால இன்னுமே நிறைய பேர் தான் தாராளமாக வாங்கலாம். ஸோ இதுதான் டாடா நெக்ஸனோட என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஒரு கார் தான். ஸோ யூஸ் பண்ணிட்டு இருக்க யாராவது வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட ஒரு இனிஷியல் காமெண்ட்ஸ் அல்லது உங்களோட யூசர் ஃபீட்பேக் சின்னதாக உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னா காமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்க. ஸோ வந்து வேற யாராச்சும் பார்க்கும்போதும் அவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து வீடியோக்கு லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸுமே எதுவுமே மிஸ் ஆகாது. ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனல் க்ரோ ஆகிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.